சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மென்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சாதி ரீதியாக உங்களை அவமானப்படுத்தினாலோ, தப்பு பண்ணாலோ, கேவலப்படுத்தினாலோ நீங்கள் என் மேலே பிசிஆர் போடலாம். நீங்கள் ஒரு ரவுடின்னு நான் சொன்னால் அது எப்படி பிசிஆரில் வரும்? அது ஈசிஆரில் போய் கேட்டால் தெரியும் அண்ணா ரவுடியா இல்லையாங்கிறது அங்கே தான் தெரியும். என்னை மனை உளைச்சலுக்கு ஆக்கிட்டாருன்னு வேணால் சொல்லுங்கள். மான நஷ்ட வழக்கு வேணால் போடுங்க. நம்ம ஆர்எஸ் பாரதிட்ட கேட்டிங்கன்னா போடுவேன்னு மிரட்டிட்டு போடாமையே இருக்கிறது எப்படிங்கிற டெக்னிக் அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுவார், மான நஷ்ட வழக்கு போடுவேன், இவரும் போடுவார், டிஆர் பாலு போடுவார், அவர் போடுவார், இவர் போடுவார். எங்கே போட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. அந்த மானம் எங்கே போச்சு, நஷ்டம் என்ன ஆச்சுன்னு புரியல. அது தோற்கடிக்கப்படும். இந்தியாவிலேயே இடைத்தேர்தல் ஆளும் கட்சி வெற்றி பெறுறதுங்கிறது எங்கேயுமே நடக்காது. 100 இடைத்தேர்தல் நடந்ததுன்னா 99, 98 இடைத்தேர்தல் இந்தியாவில் ஆளும் கட்சி ஜெயிச்சதில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் திருமயத்திலிருந்து திருமங்கலம் ஃபார்முலாவிலேருந்து இன்னி வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இந்த விக்கிரவாண்டியில் திமுக ஜெயிச்சதுன்னு சொன்னால் அதை ஜனநாயகம், அது இந்த ஆட்சிக்கு கிடைத்த ஒரு அற்புதம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் ப்ராபப்ளி நீட்டாக துடைக்க வேண்டிய அவசியம் நமக்கு. இதை விட கேவலமாக ஒரு பணநாயகம் விக்கிரவாண்டியில் அது ஜெயிக்கவே முடியாது. பாமகக்குன்னு ஒரு ஹோல்டு இருக்குது. பட் இந்தியாவுக்குள்ளே முதலீடுகள் வருது, நான் 6 லட்சம் கோடியை வாங்கிட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பேசினாருன்னா இப்போ அதுவும் 5வது இடத்துலேருந்து நம்ம 7வது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் முதலீடுகளை பெறுவதில் தமிழ்நாடு 7வது இடத்துக்கு வந்திருக்கு. தெலுங்கானாவால் மேலே போக முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ருஷ்ய பயணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 17வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொண்டிருக்கார். இந்த பயணத்தை பற்றி எப்படி நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக இப்போ 2.5 வருஷம் கேப் வந்துருச்சு. ஆனால் அவர் குஜராத் முதல்வராக இருக்கும்போதுலேருந்தே புட்டினை சந்திச்சிருக்காரு. ஒரு ரஷ்யாவுடைய உயரிய விருது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பாரதத்துக்கான ஒரு பெரிய பெருமை. நேருக்கு அப்புறம் மாஸ்கோவில் ரஷ்யாவில் பண்ணுறதுங்கிறது 2030க்குள்ளே 100 பில்லியன் வர்த்தகம் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம் நடந்திருக்கு. ருஷ்யாவை நாம் ரீச் பண்ணுறது ஒரு பக்கத்துலேருந்து பண்ணுறதில் அதிக நேரம் ஆகுதுன்னு சொல்லி மறுபக்கம் மூலமாக இந்தியாவிலேருந்து மறுபக்கம் மூலமாக பண்ணுறதுக்கான அந்த காரிடார் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. நாம் அவங்கக்கிட்டேருந்து அணு ஆயுதம் வாங்குகிறோம், அதற்கான பேட்டரிஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறது 2019லேருந்து 5க்கு ஆர்டர் கொடுத்து 21ல் 1, 22ல் 1 வந்தது. இன்னும் 3 வர வேண்டி இருக்குங்கிறத ஞாபகப்படுத்தியிருக்காரு. அவங்க 2 பேருக்கு நடுவில் பொதுமக்கள் பார்க்கும் வண்ணம் ஒரு விவாதம் நடந்தது. க்ளோஸ் டோர் கதைகள்லாம் இல்லை. ராகுல் காந்தி போய் சைனாவில் பேசிட்டு வர்ற மாதிரியான விஷயமா இல்லாமல் இது ஓப்பனாக நடந்தது. சிறார்கள் குறிப்பாக போரில் பயன்படுத்துகிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணணுங்கிறது. ஜெய்சங்கர் கிட்டத்தட்ட அதை ஒரு 10 நாளாக பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு விவாத பொருளாக தான் இருந்தது. ஆனால் அதை மோடி தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னார். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபிமானம், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அந்த அபிமானம், கிட்டத்தட்ட புட்டின் 20 வருஷமாக அங்கே இருக்கார். நம்மால் இங்கே 11 வருஷம், அதுக்கு முன்னாடி முதல்வராக ஒரு 10 வருஷம். ஸோ அந்த 2 ஜெயண்ட் மீட் பண்ணாங்க. இந்திய தேசமும் ருஷ்யாவும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வருது. குறிப்பாக ஃபெர்டிலைசர், ஃபியூயலில் நம்ம அவங்கக்கிட்டேருந்து நிறையா வாங்குறத இந்தியன் கரன்சிலேயே செயல்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. ட்ரேட் டெஃபிசிட் நமக்கு எப்படி வர்த்தக ரீதியான பற்றாக்குறைங்கிறது நமக்கு சைனாவில் எப்படி இருக்கோ அதே அளவில் ருஷ்யாலையும் இருக்குது.
அதை குறைப்பதற்கான ஏற்பாடும், அதாவது ஃபெர்டிலைசரில் வந்து நாமளும் அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிறோம், நாமளும் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இது வந்து ஃபியூவலால் தான், பெட்ரோல் டீசலால் தான் இது மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அது போகக்கூடாதுங்கிறதுக்காக அப்பப்போ ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் பைக் தானே பற்றிக்கிற மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணி தடுக்கிற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரஷ்யா வந்து மோடி அவர்களை பாராட்டியது, உயரிய விருது கொடுத்தது. அந்த விருது கொடுக்கும்போது அந்த என்டையர் காலரை வந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்ட வரைக்கும் புட்டின் வந்து எவ்வளோ தூரத்துக்கு விமர்சனம் இருக்குது. உலகத்திலேயே மிக சிறந்த ஜனநாயகமான இந்தியா ஒரு போர் செய்கின்ற ரஷ்யாவோட போகணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த போரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மோடிக்கு இருந்த சந்தேகங்களை எடுத்து வைக்க அதற்கு புட்டின் அவர்கள் கொடுத்த கருத்தை ஏற்றுக்கிடாட்டும் கேட்டிருக்கோம், ஏற்றுக்கிட்டாட்டியும் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் அது நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு உக்ரைன் செய்கிற எதுவும் நியாயமானதாக இல்லை, என்னோட அபிப்பிராயம். ஒரு நேட்டோ அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற அதில் அமெரிக்க ப்ரெஷரில் அதை கொண்டு போகிறாங்க. அதே ருஷ்யா எப்படியும் ஒத்துக்க போகிறதில்ல. இப்போ நமக்கு எப்படி பாகிஸ்தானோ அல்லது ஸ்ரீலங்காவோ அல்லது பங்களாதேஷோ நட்பு ரீதியாக இருந்தாலும் உபத்திரங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிறது, காஷ்மீர்லேயே உபத்திரம் பண்ணுற அளவுக்கு நம்ம அருந்ததி ராய் மாதிரி மிகப்பெரிய பாரத் ரத்னாக்கள்லாம் வந்து இந்த இந்தியாவில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கொடுமையெல்லாம் இருக்குது. பிரணாய் ராயோட சிஸ்டர் அவங்க தான் என்டிடியை வச்சு இந்தியாவை பற்றி எல்லா விதமான கருத்துக்களும் சொல்லி மோடி அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை எல்லாம் சொல்லி செஞ்சவங்க. ஸோ அந்த மகான்களெல்லாம் டீல் பண்ணணுங்கிற அவசியம் காஷ்மீர்லேயே நமக்கு இருக்குது. ஆக இதை வந்து அடுத்த 25 வருடம், இந்த அமிர்த் கால்னு திரும்ப மோடி அவர்கள் சொல்லுவார், 76 100 ஆகக்கூடிய அடுத்த 24 வருடங்கள் இந்தியா நூற்றாண்டை எட்டும்போது அது இந்த மாதிரியான விஷயங்களில் தன்னிறைவு பெறணும் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து போயிருக்கு. இந்த மாதிரியான வர்த்தகங்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவுக்குள்ளே முதலீடுகள் வருது, நான் 6 லட்சம் கோடியை வாங்கிட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா பேசினாருன்னா, இப்போ அதுவும் 5வது இடத்துலேருந்து நம்ம 7வது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்தியாவில் முதலீடுகளை பெறுவதில் தமிழ்நாடு வந்து 7வது இடத்துக்கு வந்திருக்கு. தெலுங்கானாவால் மேலே போக முடியுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ருஷ்ய பயணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம தேசத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை நம்ம பார்க்குறோம். அப்படித்தான் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நண்பர்களோ அல்லது மற்றவங்களோ பேசக்கூடியதெல்லாம் செல்லா காசு ஆகிடும்ங்கிறத வந்து மோடி 3 விதத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இஸ்லாத் சகோதரர்களை உசுப்பேற்றி விடுற மாதிரி நீ எதையாவது பேசினேன்னா அரபி நாடுகள், எமிரேட்ஸ் மாதிரியான நாடுகள் வந்து இந்தியாவை எப்படி பார்க்குது, தன்னுடைய வர்த்தகத்தை எந்த விதத்துலையும் குறைத்து கொள்ளவில்லைங்கிறத நம்ம பார்க்குறோம். ருஷ்யாவோட இருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்குறோம். சைனாவை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய அந்த வீட்டோ பவர் வாங்கிறதுக்காக எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மோடி வந்து அரசியல் அல்லாது, சமூகவியல் அல்லாது தேசத்தை முதல்ல முன்னிறுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டிருக்காரு. வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அடுத்த 24 வருடம் நமக்கு மிகப்பெரிய பொற்காலமாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்த இந்த நிலையில் இந்தியா ரஷ்யா உறவு வந்து இன்னும் நெருக்கமாயிருக்கு. இது அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி எடுத்துக்கொள்ளும்? அமெரிக்காங்கிறது உலகத்திலேயே அதிகம் கடன் வாங்கிய ஒரு நாடு. அதுக்கு கொடுத்த கடன் திரும்ப வாங்கணுங்கிறதுக்காக அதை தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் கிட்டத்தட்ட 115 நாடுகளுக்கு மேலே இருக்குது. அமெரிக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த 115 நாடுகளுடைய நிலைமை மோசமாயிடுங்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ இனி அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு உலக பவர், அதுதான் எல்லாமே செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறுதளிச்சுட்டு கொண்டு போய்டுறோம். ட்ரம்ப்புக்கும் பைடனுக்குமான அந்த வாக்குவாதங்கள்லாம் திராவிட மாடல் அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சுங்கிறத போன தேர்தலே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆபாசமான வார்த்தைகள், அர்த்தமற்ற வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம கேட்கும்போது ரைட், திராவிட மாடல் இந்தியா மட்டும் இல்லை அமெரிக்கா வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த அமெரிக்கா அப்படிங்கிற அந்த டேக் வந்து நீயும் ஒரு நாடு தான் அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 30 வருடமாக துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அமெரிக்காங்கிறது ஒரு கடன்பட்ட நாடு, அதுக்கு அங்கே தனிநபரும் கடன் வாங்குறான், நாடும் கடன் வாங்குது அப்படிங்கிற அடிப்படையில் நிறையா விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம முயற்சி பண்ணமே ஒழி அமெரிக்காவில் போய் நம்ம பையன் படிச்சுட்டா, அங்கே போய் வேலை செஞ்சுட்டா, அங்கே போய் பிள்ளைய பெற்று அதை க்ரீன் கார்டு வாங்கிட்டா அது பெரிய விஷயங்கிறதெல்லாம் தாண்டி வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை உண்மையில் இருக்குது. ஸோ அமெரிக்க சாங்ஷனை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாய் ஐயாவே அதை பற்றி கவலைப்படலை. பொக்ரான் வந்து முதல்ல வாஜ்பாய் ஐயா காலத்தில் மட்டும் விடலை. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி
காங்கிரஸ் இருந்த காலகட்டத்திலையும் அது விடப்பட்டது. ஆனால் பயந்து செஞ்சோம். ஆனால் அதை தூக்கி மிதித்து இல்லை இது பார் இதான் நாடு அப்படின்னு சொல்லி அந்த நியூக்ளியர் பாம் கொடுத்த காலகட்டத்திலிருந்தே இந்தியாவுக்கு அமெரிக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதை மதிக்க வேண்டிய ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்தியா அதை பார்த்துருக்கு. ஸோ இன்றைக்கும் அதுதான் உண்மையான ஒரு நிலைமை. அதனால் அதனுடைய சாங்ஷன்ஸை பற்றிலாம் யாரும் கவலைப்பட போகிறதே இல்லை. இந்திய கரன்சி மூலமாக ருஷ்யாவில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு சில வருடங்களாக அப்படிங்கிறதே இந்த உக்ரைன் வாருக்கு அப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயம்தான். அதைத்தான் நம்ம பார்க்கணும், புரிந்து கொள்ளணும். இலங்கை கடல் பகுதியில் சீனாவுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு, அனுமதி கொடுத்துருக்கு இலங்கை நிர்வாகம் கப்பல் பயிற்சிக்கு. இது வந்து இந்தியா எச்சரித்த நிலையில் இதனால் இந்த அனுமதியை கொடுத்துருக்கு. இது எப்படி எச்சரிக்கைங்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு அதனுடைய என்ன காரணங்கள்னு தெரியும். அது இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கும் இந்தியாவை டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்லி வீட்டோ பவர் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிற மாதிரியான முட்டாள்தனங்கள் எல்லாம் உலக நாடுகள் செய்யலாம். அது அவங்களுடைய பிரச்சனை. ஒரு ஸ்ரீலங்காவுக்கு தன்னுடைய நாட்டை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும்ன்ற தெரியும். அது சீனாவோட ஒரு உறவு வைத்துக்கொள்கிறதுன்னு சொன்னால் அதில் எந்த தப்பும் இல்லை. அதை வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கரால் எப்படி சாதுரியமாக எடுத்துகிட்டு போக முடியுங்கிறத அவர் பார்த்துருப்பார். நீங்கள் மால்டீவ்ஸில் பார்த்தீங்க, ரொம்ப டான்ஸ் ஆடினாங்க. கடைசியில் மோடி ஐயா பதவி இருக்கும்போது 3வது முறை பதவி இருக்கும்போது அவர் இங்கே வந்திருந்தார். ஸோ நாட்டுக்கான இறையாண்மைங்கிறத எப்போதுமே நம்ம மதிக்கணும். நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நான் சொல்லக்கூடாது. காங்கிரஸில் யார் தலைவராக வரணும்னு திமுக சொல்கிற மாதிரி வேலையெல்லாம் நாடுகளுக்கு நடுவில் பண்ண முடியாது. ஒரு நாடுங்கிறது அதற்கான தன்னிறைவோடு செயல்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து ஒரு பாசிங் க்ளவுடாக தான் நான் எடுத்துப்பேன். ஒரு கடந்து செல்லுகின்ற மேகங்களாக தான் நான் பார்ப்பேனே தவிர வேறு எதுவும் இல்லை. இது சூரிய கிரகணம் கூட இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சீனா வந்து அங்கே தொடர்ந்து அங்கே பயிற்சி வருதுன்னா நமக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதாவதுங்க, நான் ஒரு வேலையை செய்கிறேங்கிறதுனால நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இப்போ யாரோ ஒருத்தர் டெங்கு மூலமாக ஒரு குழந்தை வந்து இங்கே பாதிக்கப்படுது அப்படின்ன உடனே அதை நம்ம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துகிட்டு நம்ம பார்க்குறோம். அதனால் உடனே ஒரு தவறு நடந்துடும், அவ்வளோதான், இனி சைனா பக்கம் ஸ்ரீலங்கா போயிடும்னு நினைக்கக்கூடாது. இந்தியா வந்து உலகத்திலேயே 3 பக்கம் பாதிப்பு இருக்கக்கூடிய, தாக்கப்படக்கூடிய வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. தலை பக்கம் நம்ம ஆள் உட்காந்துருக்காரு, சீனா உட்காந்துருக்காரு. ஸோ இந்த பாதிப்புகளெல்லாம் மீறி ஸ்ரீலங்கா ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்? அங்கேருந்துட்டு நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம், பங்களாதேஷ்லேருந்து எதை வேணாலும் பண்ணலாம். இப்போது வெஸ்ட் பெங்காலில் தீதி ஜெயிச்சா மாதிரி அங்கேருந்து எத்தனையோ பேரை உள்ளே கூட்டு வந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள செய்துட்டு அவங்களுடைய வாக்குகளை வைத்து என்ன வேணாலும் பண்ணலாம். இங்கே பாகிஸ்தான்லேருந்தும் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் கடந்த 20 வருடமாக, குறிப்பாக 10 வருடமாக எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்மளுடைய அண்டை நாடுகளோடு நமக்கு நடந்துகிட்ருக்குங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறவங்களால சொல்ல முடியும். இது ஆபத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து பார்த்து ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம எடுக்கணும். விக்கிரவாண்டியில் காலைல ஸ்டார்ட் பண்ணி விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தொடர்ந்து நிறைவேற்றி வருது. எப்படி பார்க்குறீங்க சார்? 85% வரைக்கும். இல்லை, கள்ளச்சாராயம் வந்து இதில் பிரதிபலிக்குமா? இல்லைங்க, நமக்கு ஏங்க தென் சென்னையில் வந்து வீடு பூரா தண்ணி வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நாசப்படுத்திட்டு போச்சுங்க. அந்த இடத்துல திமுக வெற்றி பெறுது. 42,000 வாக்குகளை தூக்குறாங்க, நீக்கிறாங்க. தென் சென்னையில் வெற்றி பெறுது. அது 6,000 ரூபாய் காசு கொடுத்தாங்களா சார்? நிவாரணமாக 6,000ங்கிறது 25 லட்சம் ரேஷன் கார்டுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரஃப்லி ஒரு 1,500 கோடி அவங்க வந்து மொத்தமாக கொடுத்த பணம். இங்கே விக்கிரவாண்டியில் மட்டும் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் அவங்க குறைந்தபட்சம் செலவு செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு 80,000 பேருக்கு 20,000 ரூபாய், அதுதான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த பணநாயகம் பற்றி நான் பேசும்போது உங்களுக்கு 2-3 விஷயம் சொல்கிறேன். சென்னை சென்ட்ரலில் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறுமான்னு கேட்டால் வெற்றி பெறும். அது எம்ஜிஆர் வரும்போதே சென்னை சென்ட்ரல் வந்து திமுகவை சார்ந்து இருந்தது. மத்திய சென்னை, தென் சென்னையும் அதே மாதிரி. இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஆனால் விக்கிரவாண்டியில் திமுக தொடர்ந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ஜெயிச்சா ஒரு 10,000 வாக்கு 7,000 வாக்கில் தான் சட்டசபையிலையும் ஜெயிச்சிருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட விக்கிரவாண்டியில் வந்து 7,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட 32,000 வாக்கு பாமக வாங்கியிருந்தது. நாம் தமிழர் வந்து 2024லேயும் 8,000 வாக்கு தான் வாங்கியிருந்தது. 2021லேயும் 8,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய 2019 எல்லா பக்கமும் 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சதுன்னு சொல்லும் பொழுது விக்கிரவாண்டியில் வந்து 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்குது. இந்த முறை 40க்கு 40 நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு மாறுதட்டி கொள்ளும்போது
இந்த தேர்தல்லையுமே கூட 70,000 வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தொகுதியை, இந்த பாராளுமன்ற தொகுதியை அது வெற்றி பெற்றது. ஸோ விக்கிரவாண்டியில் மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடும்போது பெருவாரியாக இருக்கும், 40,000 50,000 வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும். திமுகவுக்கு ஓட்டு போடும்போது 10,000 6,000ன்னு சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்திலே 1,70,000 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அதை பணநாயகம்னு சொல்லாமல் நான் வேறு என்ன சொல்லுவேன்? இந்த 3 ஆண்டு காலம் அருமையான ஆட்சி நடத்திட்டாங்க. கள்ளச்சாராயம் குடித்தவங்களுக்கெல்லாம் 27 லட்சம் கொடுத்து மிகப்பெரிய விஷயம் பண்ணாங்க. ஒரு அற்புதமான ஊதியத்தை வந்து இந்த ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கு செய்யணுமோ அந்த ஊழியத்தை வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படிங்கிறதெல்லாம் வச்சு அது தோற்கடிக்கப்படணும். இந்தியாவிலேயே இடைத்தேர்தல் ஆளும் கட்சி வெற்றி பெறுறதுங்கிறது எங்கேயுமே நடக்காது. இந்தியாவில் எந்த மாநிலம் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஏதாவது 1 2 அங்கே உண்மையிலேயே அந்த ஆள் ரொம்ப அருமையாக பண்ணார், இல்லை அங்கே அந்த அசாமில் திரிபுராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உண்மையிலேயே நல்லா பண்ணாங்க, அதுக்கப்புறமும் வெற்றி பெற்றாங்க, அதற்கு பிறகும் வெற்றி பெற்றாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் 1 2 இருக்கலாமே ஒழிய 100 இடைத்தேர்தல் நடந்ததுன்னா 99 98 இடைத்தேர்தல் இந்தியாவில் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் திருமயத்திலிருந்து திருமங்கலம் ஃபார்முலாவிலேருந்து இன்னி வரைக்கும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குது. அதுவும் திமுக தான் அதிகமாக ஜெயிக்குது. 2019 22 தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாது, அது ஒரு பல்க், கிட்டத்தட்ட 10% சீட்டுக்கு வந்து ஒரு தேர்தல் நடக்குது. 18 சீட்டு வந்து அதிமுக 2016 இன்கம்பன்சியை மீறி வெற்றி பெற்றது. ஒரு ஆட்சி அதற்கு திரும்ப அதனுடைய நீட்சி அப்படிங்கிற மாதிரி வெற்றி பெற்றது. அந்த 18 தொகுதிகளை வந்து எடப்பாடி ஐயாக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை கடத்திக்கிட்டு போனாங்க. அங்கே கூட மூச்சு முட்டி அதிமுகவால் 9 தேர்தலில் தான் 9 தொகுதியை தான் ஜெயிக்க முடிந்தது. 13 வந்து சாராய கூட்டாளியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு 13 தொகுதி திமுக. ஸோ இந்த விக்கிரவாண்டியில் திமுக ஜெயிச்சதுன்னு சொன்னால் அதை ஜனநாயகம், அது வந்து இந்த ஆட்சிக்கு கிடைத்த ஒரு அற்புதம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியெல்லாம் ப்ராபப்ளி நீட்டாக துடைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இதை விட கேவலமாக ஒரு விக்கிரவாண்டியில் அது ஜெயிக்கவே முடியாது. பாமகக்குன்னு ஒரு ஹோல்டு இருக்குது, தெளிவான ஒரு ஹோல்டு இருக்குது. அங்கே வந்து இப்போது 1,80,000 வாக்கு அந்த பாராளுமன்ற தொகுதியில் இப்போ 2024 பாமக வாங்கியிருந்தது. அதிமுக அந்த இடத்துல இப்போது பங்காளி சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அந்த இடத்துல அது போட்டியிடலை. 3வது இடத்துக்கு வந்துடுச்சுன்னா அது அசிங்கமாயிடும் அப்படிங்கிறதுக்காக அது போட்டியிடலை. எப்படி விளவங்கோடில் 3வது இடத்துக்கு வந்து அதிமுக அசிங்கப்பட்டதோ அது மாதிரி இப்பயும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அது போட்டியிடலை. சரி, திமுகவும் கேட்டு சொல்லிச்சு. அதிமுக ஆமாங்க இப்போ தான் நாங்கள் நிறைய கோடி செலவு பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் இதிலேருந்து விளைவிக்கிறோம்னு சொல்லியாச்சு. அப்போது அந்த வாக்குகள் எல்லாமே பாமகவை நோக்கி தான் போகணும். அப்படித்தான் கோவையில் வந்து நம்ம கமலஹாசன் ஐயா நிற்கும் பொழுது வானதி மேடம் ஜெயித்தாங்க. ஒரு 1700 2000 வாக்குகள்லேயே அவங்க ஜெயித்தாங்க. அந்த டைமில் அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் நிறைய பிரதானமாக மையத்துக்கு போச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து 92,000 வாக்கு வாங்கியிருக்கணும். அப்படி வரல. ஸோ இப்படித்தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்க முடியும். அதுவும் 85% ஓட்டு போட போகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீ காலையிலேருந்து ஓட்டு போட்டு நோட்டாக அதை கையோடு மாற்றிக்கிட்டு நிறைய மக்கள் வெளில வந்திருப்பாங்க. இதற்காக வெக்கப்பட வேண்டியது விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்களித்தவங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. 20,000 கொடுத்தா நான் கூட ஓட்டு போட்டுருவேன். ஏதோ ஒரு போதையில் இருந்தேன்னா ஓட்டு போட்டுருவேன். நல்ல வேலையாக ஆண்டவன் எந்த போதையும் எனக்கு கொடுக்கறதில்ல, அதனால் அந்த பணம் வேண்டான்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க வாங்கிட்டு ஓட்டு போட போகிறாங்க. ஸோ 80,000 வாக்கு பாமகவுடைய இலக்காக இருக்கணும். அது அந்த 80,000 நோக்கி அது எப்படி போச்சுனாலும், எத்தனை வாக்குகள் வாங்கினாலும், 2 லட்சம் வாக்குகள் இல்லையா வாங்கினாலும் அது வந்து பெருமைப்பட்டு கொள்ளலாம். பட் திமுக பெருமைப்பட்டு கொள்ள இதில் ஒன்றுமே இல்லை. இது காசு கொடுத்து வாங்கிய ஒரு வாக்குங்கிறது அதுக்கு நல்லா தெரியும், அதற்கு ரொம்ப நல்லா தெரியும். படித்து வாங்கின ஒரு வாக்கு இல்லை, தேர்வு இல்லை, அடித்து வாங்கின தேர்வுங்கிறது தெரியணும். ஏன்னா அங்கே ட்ராக் ரெக்கார்டே இல்லை. திமுகவுக்கு அங்கே விக்கிரவாண்டியில் ட்ராக் ரெக்கார்டே இல்லை. அதை எப்படி ஜெயிக்கும்? இந்த 90 ml கப்பு கொடுக்க போகிறாங்க, பிளாஸ்டிக் பேப்பர் பாக்ஸில் கொடுக்க போகிறாங்கங்கிறதுக்காக ஜெயிக்குமா? இல்லை இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் நிற்குதுங்கிறதுக்காக ஜெயிக்குமா? தெரியல. ஜெயிச்சதுன்னா அது கண்டிப்பாக பணத்தினால தாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், மோடி ஐயா கிட்ட அந்த தேர்தல் அதிகாரி வீட்டில் எப்படி ஈரோடு கிழக்கில் ஒரு ரைடு நடத்துனாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் அதை நடத்துறது தான் நல்லது. இவங்களெல்லாம் தப்பு பண்ணவங்க பணம் சேர்த்துருக்காங்க, சொத்து சேர்த்துருக்காங்கன்னா இவங்கள தாலிபான் ரேஞ்சில் நடு ரோட்டில் நிற்க வச்சு தூக்கில் தொங்க விட்டோ, அல்லது கேப்டன் பிரபாகரன் படத்தில் காலை 2ஆக பிரித்து கொள்ளவானே,
கயிறு கட்டி இழுத்து அந்த ரேஞ்சில் ஒரு சாவு கொடுத்தா தான் இவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நாம் வருத்தம் தான் படணும். திமுகவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அண்ணாமலை மன்னிப்பு கேட்காவிட்டால் பிசிஆர் வழக்கு தொடர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அவரே எப்படி யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். பிசிஆர் வழக்கை தப்பாக யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். அவர் சாதி ரீதியான ஏதாவது ஒரு கருத்து சொன்னார் அண்ணாமலை? இல்லை. அப்போ பிசிஆர் வழக்கை எப்படி கொண்டு வருவீங்க? அப்போ மிரட்டுறீங்களா? பிசிஆர் வழக்கை நாங்கள் தொடர்ந்து தப்பாக பயன்படுத்துகிறோம், பாமக கிட்ட எப்படி பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் பயன்படுத்துவோம்னு மிரட்டுறீங்களா? அவர் என்ன சொன்னார்? ஐயா, உங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனால் நிறையா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியல் எடுத்து நீட்டினார். இந்தந்த கொலை வழக்கு, இந்தந்த குற்றங்களெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு நீட்டுறாரு. இதுக்கு பிசிஆர் எங்கேருந்து வரும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சாதி ரீதியாக உங்களை அவமானப்படுத்தினாலோ, தப்பு பண்ணாலோ, கேவலப்படுத்தினாலோ நீங்கள் என் மேலே பிசிஆர் போடலாம். நீங்கள் ஒரு ரவுடின்னு நான் சொன்னால் அது எப்படி பிசிஆரில் வரும்? அது ஈசிஆரில் போய் கேட்டால் தெரியும் அண்ணா ரவுடியா இல்லையாங்கிறது அங்கே தான் தெரியும். ஸோ அது ரெண்டு ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார், தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கார். தென்னகத்திலேயே கேரளாவில், கர்நாடகாவில், தெலுங்கானாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் வந்து கையை கட்டிட்டு சொல்லுங்க எஜமான்னு கேட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி, அதுக்கு தலைவராக இவர் வந்திருக்காரு அப்படின்னு ஒரு மன நொந்து போய் அண்ணாமலை ஐயா உங்களை பற்றி பேசுகிறாரு. நீங்களே சத்தியமூர்த்தி பவனுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி எதுக்காக போனீங்க, இப்போ நீங்கள் எதுக்காக அங்கே போயிருக்கீங்கிறது எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம் தானே. இதுக்கு நீங்கள் எப்படி பிசிஆர் கொண்டு வருவீங்க? என்னை மனை உளைச்சலுக்கு ஆக்கிட்டாருன்னு வேணால் சொல்லுங்கள். மான நஷ்ட வழக்கு வேணால் போடுங்க. நம்ம ஆர்எஸ் பாரதிகிட்ட கேட்டிங்கன்னா போடுவேன்னு மிரட்டிட்டு போடாமையே இருக்கிறது எப்படிங்கிற டெக்னிக் அவருக்கு நல்லா தெரியும். சொல்லுவார், மான நஷ்ட வழக்கு போடுவேன், இவரும் போடுவார், டிஆர் பாலு போடுவார், அவர் போடுவார், இவர் போடுவார். எங்கே போட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. அந்த மானம் எங்கே போச்சு, நஷ்டம் என்ன ஆச்சுன்னு புரியல. அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள், அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா என்னை வந்து அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு, நான் இந்தந்த இடத்துலலாம் போலீஸ் ஆல்ரெடி கவனிச்சுக்கிட்டதுனால என்னை விட்டுட்டாங்க, சில இடங்கள்லாம் நான் நீதிமன்றத்தை கவனிச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டாங்க அப்படின்னும் போது நீ என்னை எப்படி ரவுடின்னு சொல்கிற அப்படி கேளுங்க. பிசிஆர் எங்கேருந்து வரும்? உங்கள் நோக்கமே உங்களுக்கு எடுத்து சொல்லிடும். நாக்கில் 7:15 டான்ஸ் ஆடிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி தான் பதில்கள் வரும். வாரம் பூரா சனி தான் இருக்கும். போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இபிஎஸ் அப்படின்ற ஒரு தாக்குதல் போய் நடந்துகிட்டு, இப்போது அண்ணாமலை செல்வ பெருந்தகைன்ற ட்ராக் போயிட்டுருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் ஒன்று தான் பார்க்குறேன். அண்ணாமலையை விட்டு நீங்கள் அரசியல் பண்ணுவதில்லை அப்படின்னு பார்க்குறேன். ஒரு 12 பக்கம் 15 பக்கம் தினத்தந்தியோ தினகரனோ ஏன் நேரடியாக திமுக இறங்கலையே, அதான் பார்க்குறோம். நேரடியாக திமுக ஐயா, அது ரேஞ்சே வேற. அதுக்கு இருக்கிற அந்த பண கொழுப்பு, அந்த கெத்து, அந்த அதிகார கெத்து, அதெல்லாம் வேற. அது அடியாட்களை அமுச்சு விடும், பல்லக்கு தூக்கிகளை அமுச்சு விடும். அது பல்லக்கு தூக்கிகளை உட்கார பேச சொல்லும். அதெல்லாம் இறங்கிட்டுலாம் பேசாது. டிஆர் பாலு சொன்னார் இல்லையா, அண்ணாமலை கேட்டதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்குறீங்க அப்படின்றாரு. டிஆர் பாலு ஐயா எனக்கு யாருங்கிறது தெரியும், என்னால் நல்லா தெரியும். 90 ml 180 mlலாம் எனக்கு நல்லா தெரியும். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலையை பார்த்து இன்னும் அண்ணாமலை பேசுகிறதுக்கெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அரசியல்னு வந்துட்டீங்கன்னா நான் என்ன நீ என்ன, கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், இல்லை அதை புறந்தள்ளிட்டு போங்க. ஸோ இந்த கொழுப்பு, இந்த கெத்து திமுக கிட்ட வந்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு, தமிழ்நாடு இது வரைக்கும் 5வது ஆண்டு தாண்டி திமுகவை சட்டமன்றத்தில் வைத்ததில்லை, இதுவரைக்கும் வைத்ததில்லை, எம்ஜிஆர் அவர்கள் விலகிய பிறகு. ஸோ 2026லையும் அது நடந்ததுன்னா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லைனா ஆண்டவனை காப்பாற்றுறதுக்கான வழிகள் ஏதாவது இருந்தால் நாம் பண்ணணும். நம்மளை ஆண்டவன் காப்பாற்ற முடியாது, ஆண்டவனை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் நாம் அதை பண்ணணும். இப்போ பிஜேபியிலேருந்து அண்மையில் நீக்கப்பட்ட சூர்யான்னு சொல்லிட்டு ஒரு நபர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேட்டியில் அண்ணாமலைக்கு சோர்ஸ் எடுத்து கொடுத்தே திமுகவில் இருக்கிற ஒரு சில மினிஸ்டர்ஸ், ஒரு எம்பிஸ், ஒரு சிலர் தான். அவங்களே தன்னோட பக்கம் அண்ணாமலை திரும்பக்கூடாதுன்றதால ஒரு சில டீட்டெயில் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. அரசியலுங்கிறதுனால நான் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லிடுறேன். ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப வருஷமாக சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த ஆணுடைய வாழ்க்கையில் இன்னொரு பெண்ணு வந்துட்டாங்க. உடனே இந்த பெண்ணு வெளில வரும். வெளில வந்து இஷ்டத்துக்கு பேசும். 10 வருடமாக என்ன அவர் கற்பழித்தார் அப்படின்னு எனக்கு தெரியல சத்தியமாக. 10 வருடம் எப்படி கற்பழிக்கிறது? நான் யோசிச்சேப்பா. எவ்வளோ விவரெல்லாம் கேட்டிருக்கேன், பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் இந்த தாம்பத்திய ரீதியாக. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் எப்படி 10 நிமிஷம் வேணால் கற்பழிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாத்ருபூதம் ஐயா கூட அதெல்லாம் பற்றி நிறைய பேசியிருக்காரு. இப்போ இந்த ஷாலினின்னு வராங்க இல்லையா, அவங்களாம் கூட அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்கன்னு சொன்னால், வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதாவது பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதை நான் மறுதளிப்பேன். இப்போ ஒரு அதிகாரி இருக்கார், 60 வருடம் இந்தியாவில் வந்து நல்ல பொசிஷனில் இருக்கார். வேலையை முடிச்சுட்டு வெளில வந்த உடனே அவர் ஒரு புக்கு எழுதுவார்.
இல்லையா? எல்லா அதிகாரியும் ஒரு புக் எழுதுவாங்க. பாவம் என்ன பண்ண முடியும்? ஏதாவது காசு கீசு பார்த்தா தானே உண்டு. இல்லை, அவருடைய அனுபவத்தை பகிர்ந்துப்பாங்க நிறைய பேர். அது வேறு விஷயம். அந்த புக் எழுதும்போது இதில் அந்த இடத்துல தப்பு வந்தது, இதில் இந்த இடத்துல தப்பு வந்தது. ஷேவிங் பண்ணும்போது சொல்லியிருந்தீங்கன்னா ரத்தக்கரை பட்டிருக்காது. மூஞ்சியை தொடச்சிட்டு வந்து என்கிட்ட கத்தியை வச்சுட்டான்னு சொல்கிற மாதிரி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ பேசினீன்னா நான் என்னத்தை பேசுவேன்? கட்சியை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீ ஏன் பேசுகிற? ஒரு சூழ்நிலை வந்தது திருச்சி சூர்யாவுக்கு, கரெக்டாக? அந்த சூழ்நிலையில் அவர் வந்து அண்ணாமலை வந்து அவர் பேக் பண்ணார். ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டு பேக் பண்ணார். நீங்கள் இப்போ வந்து தப்பாக பேசுகிறீங்க. வெளியில் வந்துட்டதுனால எதையும் பேசலாம்னால் 10 வருடமாக கற்பழித்த அந்த பெண்ணை பற்றி நான் என்ன நினைக்கிறேனோ அப்படித்தான் உங்களையும் நினைக்க வேண்டியிருக்கும். புறந்தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். உன்னுடைய கருத்து செல்லாது. இந்த நாட்டாமையில் சொல்லுவாங்க இல்லையா, செல்லாது. அவர் அண்ணாமலை பற்றி சொன்னதை விட அண்ணாமலை சோர்ஸ் எடுத்துக்கிட்டு திமுகவில் இருக்கிற நபர்கள் தான் வெளியில் வந்துட்டது 10 வருடமாக வாழ்ந்துட்டு இருந்தது இல்லையா, வெளில வந்ததுக்கப்புறம் அது தப்பாக பேசுச்சுன்னா அதை போட்டுடணும். அப்போ 10 வருடமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? பக்கத்து வீட்டில் சொன்னியா? எதிர் வீட்டில் சொன்னியா? ஏதாவது ஒரு விதத்தில் அதை வெளிப்படுத்தினியா? உனக்கு ஆபத்து வந்துருச்சு, வேற ஒரு பெண் வந்துடுத்துன்னு உடனே நீ வெளில வந்து தப்பாக பேசுகிற, நான் புறந்தள்ளிடுவேன். அதே மாதிரி தான் அதிகாரிகள் விஷயத்தில். ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன கருத்து பேசினாலும் நான் ஏற்றுப்பேன். வெளியில் வந்ததுக்கப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு புத்தகத்தில் ஒருத்தர் எழுதினாருன்னா அதில் எனக்கு பிரயோஜனமே இல்லை, அது அவசியமே இல்லை. ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை செய்யாமல் விட்டுட்டு பின்னாடி வந்ததுக்கான காரணங்களை சொல்கிறது முட்டாள்தனம். ஸோ அப்படித்தான் நான் இந்த அரசியல்வாதிகளையும் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன். சில விஷயங்களை நான் புறந்தள்ளிடுவேன், செல்லாது அப்படின்னு சொல்லிடுவேன். இதுக்கு மேலே அதில் வேலை இல்லை. கட்சியில் இருக்கும்போது அவர் கருத்து சொல்லியிருக்கணும். கல்யாணராமன் ஐயா மாதிரி சொல்லியிருக்கணும். அவர் கெத்து. கல்யாணராமன் தப்போ ரைட்டோ அவர் பொசிஷனில் இருக்கும்போது தலைவருக்கு எதிராக செயல்பட்ட அண்ணா நீங்கள் சொன்ன கல்யாணராமனுக்கும் அதே எதிராக செயல்படுறது இல்லைங்க. இல்லை, அது கட்சிக்கு கொள்கைக்கு எதிராக அண்ணாமலை அவர் தலைவருக்கு எதிரான கருத்துக்களை சொன்னார். அண்ணாமலையாக தான் நிறைய பேர் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி பேசின சூர்யாவுக்கும் அதே நிலைமை தானே. சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படிங்கிறது வந்து கட்சியில் இருக்கிற வரைக்கும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ தப்பாக பேசுகிறாரு. எது நடிப்புன்னு அவர் தான் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு இமேஜ்ன்றது. அண்ணாமலைங்கிறவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவரை விட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ரஜினிகாந்தை பேசினால் உலகம் பூரா போய் சேரும், அண்ணாமலையை ஏசினால் உலகம் பூரா அதை கொண்டு போகும். பேச்சு ஏச்சு இந்த ரெவிஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. கல்யாணராமன் அவர்கள் பொதுவாகவே அவருடைய தன்மையே அப்படித்தான். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், அது யாராக இருந்தாலும் அண்ணாமலையை விமர்சிப்பதுங்கிறது வந்து பண்ணணும். நம்ம மகாத்மா காந்தியை விமர்சிக்கின்ற புனிதர்களெல்லாம் நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கோம், பெரிய பெரிய ஞானிகள்லாம் பார்த்துருக்கோம். விமர்சிக்கிறது தப்பு இல்லை, எந்த இடத்துல எதுங்கிறது முக்கியம். உங்கள் வீடு ஒரே ஒரு ரூம் தான் வச்சுக்கோங்களேன், அங்கே தான் சாப்பிடுவீங்க, அங்கே தான் தூங்குவீங்க, அங்கே தான் குளிப்பீங்க, தப்பே கிடையாது. வீட்டுக்கு தனித்தனி அறைகள் இருந்ததுன்னா அங்கே தான் அந்த வேலையை செய்யணும். அவர் பேச வேண்டியது அண்ணாமலை அவர்கிட்ட நேரத்தை கேட்டுட்டு அந்த நேரத்தில் போய் பேசணும். வெளியில் வந்து எஸ்வி சேகர் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் சாரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ட்ராமாவை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை யாராவது ஒரு 100 பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படி எஸ்வி சேகர் ஐயாவுக்கு எப்படி சொல்கிறோமோ அப்படித்தான் மற்றவங்களுக்கும் சொல்கிறோம். இனி கேட்குறதுல பிரயோஜனமே இல்லை.